கிச்சன். இன்றைக்கி நம்ம கல்பனாஸ் கிச்சனில் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்னென்னா சேனக்கிழங்கு கோலா உருண்டைங்க. இது இங்கிலீஷில் வந்து யாம் கோலா உருண்டை கூட நம்ம சொல்லலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வாங்க பார்க்கலாம். நான் சேனக்கிழங்கு வந்து 200 கிராம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், காமூடி தேங்காய், 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2-3 புதினா தலை, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்புங்க. இவ்வளோ தான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இந்த சேனக்கிழங்கை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்க போகிறோம். வேக வச்சுட்டு இந்த வெங்காயத்தை தவிர இந்த மீதி எல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். அரைச்சப்பறம் நம்ம என்னென்னு பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம இப்போது சேனக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கோம் கடாயில். சேனக்கிழங்கை போட்டுருங்க. இது கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்குங்க. இது வந்து 5 to 6 மினிட்ஸ் நல்லா அந்த மூடி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. 5 to 6 மினிட்ஸ் நல்லா வெந்தப்புறம் இது நல்லா வடிகட்டிட்டு ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனப்புறம் எப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நாம் சேனக்கிழங்கை வேக வச்சு எடுத்துட்டோம். பாருங்கள், ஒரு 50 to 60% நம்மளுக்கு வெந்தால் போதுங்க. இப்போ நான் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம பச்சை மிளகா 2 உடச்சி போட்டுக்கோங்க. இது எல்லாமே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கருவேப்பிலை, 2 புதினா இலை, சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டாக வேக வச்சு எடுத்து வச்ச சேனக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாங்க. இது தண்ணி எதுவும் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இது நீங்கள் அப்படியே கொஞ்சம் கெட்டியாக வரணுங்க. கொஞ்சம் கெட்டியாக அரைச்சப்புறம் நம்ம எப்படின்னு பார்க்கலாங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சமாக ஊற்றிக்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 1/4 டம்ளர் தண்ணியை அப்படியே ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சப்புறம் எப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், சேனக்கிழங்கை வேக வச்சு அது நல்லா ஆற வச்சு நம்ம இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கோம். எல்லா இன்க்ரீடியன்ஸ் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். வெங்காயம் மட்டும் போடலைங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. சப்போஸ் எனக்கு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறேன். நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் வந்து அரைச்சிக்கிட்டேங்க. கொஞ்சம் எனக்கு கொலன்னு இருக்குது நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கிறேன். இல்லை எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அரிசி மாவு வேண்டாங்க. கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்குது, ஸோ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாகவும், அப்புறம் நம்ம ரவுண்டு பிடிச்சி நம்ம கோலா உருண்டை எண்ணெயில் போட்டு எடுத்தோன்னா சூப்பராக வந்து சேனக்கிழங்கு கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. சேனக்கிழங்குல அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. நிறையா ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, நிக்கோட்டின் இருக்குது. அண்ட் தென் டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து இது ரெகுலராக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சக்கரை அந்த லெவல் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து வீசிங் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நான் படிச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து எதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணி பார்த்துட்டே கூட நீங்கள் சாப்பிட்லாங்க. இது ஒரு நல்லா 5 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஊற வச்சப்பறம் நம்ம எடுத்து நம்ம பொரிக்கிறத பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த சேனக்கிழங்கை வந்து நம்ம வந்து சின்ன சின்னதாக பால் மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம். நான் ஒரு பக்கம் பாருங்கள் அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து அந்த பாலை ஒன்றா நம்ம போடலாம். 1 மினிட் அதை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண வேண்டாம். 1 மினிட்டுக்கு அப்புறம் எப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நான் 1 நிமிஷம் அப்புறம் திருப்பி விட்டுட்டு திரும்ப இன்னொரு சைடு வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. 2 பக்கமும் ப்ரௌன் கலர் வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்துடலாங்க. எடுத்து வச்சுருங்க. நான் எப்படி சர்வ் பண்ணுறதை நான் காமிக்கிறேங்க. சூப்பராக இருக்குங்க. இது நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சேனக்கிழங்கு கோலா உருண்டை அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. டேஸ்ட்டு சும்மா அள்ளுதுங்க. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.